வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 18+ அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, உங்கள் ஆளுக்கு ஒரு கவிதை சொல்லுங்கள் ப்ரோ. காதலியே, ஹிட்லர் அழித்த உயிர்களை விட நான் உன்னை நினைத்து அழித்த உயிர்கள் அதிகமடி. ஆட பாவி, எவ்வளோ உயிர் அழிச்சான்னு தெரியலையா? அவங்க அடுத்த வீடியோ. உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. நான் உங்க பேரை கேட்டேன், அதைத்தான் சார் சொன்னேன். குஞ்சு முருகதாசன். குஞ்சு முருகதாசன் அது என்ன? குஞ்சு முன்னா இருக்கு, குஞ்சு பின்னால இருந்தா நல்லா இருக்கு. கரெக்டு தான், முருகதாஸ் குஞ்சு. என்ன படம் தெரியல இந்த காமெடி, நான் அதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சொல்லுங்க. இந்த ஸ்டேட்டஸ் பாரு. நல்லா இருக்கு. யாருங்க? யார் நம்பருங்க இது? இது என்னோட ஃப்ரெண்டுடா. சரிங்க சரி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏ ஹலோ, ஏன் புருஷனோட சின்ன வயசு போட்டோ ஏன் டிபியா வச்சுன்னு இருக்க? உன் புருஷன் பார்த்தா திட்ட மாட்டாரு? என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அது என் பையனோட போட்டோடி. பூனை வேலை கொடுத்துருக்கு. கருப்புனை இங்கே போய் வேலை கொடுத்துட்டான். ஹலோ ப்ரோ, நான் கீழ் வீட்டிலேருந்து பேசுகிறேன் ப்ரோ. நைட் 12 மணி ஆகுது ப்ரோ. கொஞ்சம் சத்தம் இல்லாமல் பண்ணு ப்ரோ. தூங்கணும் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நான் கம்ப்ளீட் நைட் ஷிஃப்ட் வந்துருக்கேன் ப்ரோ. உங்கள் வீட்டில் யார் ப்ரோ நைட் ஷிஃப்ட் பார்க்குறா? சத்தம் கொஞ்சம் ஹெவியாக தான் கேட்குது. பாவனை தூங்க விடுங்கடா அவனை. ஆள் ஃபோட்டோவை பாடுறா, எவ்வளோ அழகாக இருக்கு. ஆள் என்னடா ஆள்? என் இன்ஸ்டாவில் வரலாம் சேலை கட்டினா தேவதடா. இப்போ பாரு ஃபோட்டோ அனுப்பிச்சு சொல்கிறேன். ஹலோ பேபி, சொல்லு பட்டு. நீ சேலை கட்டினதோட ஒரு ஃபோட்டோ அனுப்பு பேபி. நீ மட்டும்தான் பட்டு நான் சாரி கட்டினதோட ஃபோட்டோ கேட்டிருக்க. ஆகா வச்சாடா ஆப்பு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பாவம் எடுத்து சொல்ல. பெரிய பிளேயராக இருப்போம். பேட்டையாக உள்ள வச்சிருக்காங்க இல்லையா? ஏய், உன்னால எனக்கு பிரெக்னன்சி ஆயிடுச்சு. நான் மட்டும்தான் கொடுத்தான், அதுக்குள்ள கன்சியூ ஆயிட்டியா? எல்லாரும் இப்படியே சொன்னா எப்படி? இப்போ எத்தனை பேர் முத்தம் கொடுத்தீங்க? நமக்கும் ஒரே உங்கள்ட்ட காமிங்க. நீங்க என்னோட உங்கள்ட்ட காமிங்க. ஒண்ணே ஒண்ணு காமிங்க. நான் இப்ப எடுத்து காட்டுங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு காமிங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு காமிங்க. நான் காட்றேங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு காமிங்க. எடுத்து என்னத்த ஆண்டி காட்ட புரிய? எனக்கு கொஞ்சம் காட்டுங்களே, ஒன்றும் புரியல. இது என்ன சார் பாக்குறீங்க? இல்ல மாப்பிள்ளை தம்பியே இவ்வளவு உயரனா? அப்போ உன் தம்பி தம்பி இந்த போர்டில் நீ ஒண்ணு கடி, நான் அப்படியே திரும்பிக்கிறேன். சார் இங்க இருந்து எப்படி சார் அவ்வளவு தூரம் அடிக்க முடியும்? இதுவே நீ நீட்டமா அடிக்க முடியலன்னா அந்த வயசுல இப்படி தம்பி நீண்ட நேரம் பண்ணுவேன். அதுக்கு மேல இல்லற வாழ்க்கையில என் பொண்ணை ஒரு திருப்திப்படுத்துற ஆண்மகனா இருக்கணும் சார். பையனுக்கு கல்யாணம் பண்ணி திருப்பி மொட்டை அடிக்கலான்னு பார்த்தா இவன் திருப்திப்படுத்துறத பத்தி பேசிட்டு இருக்கானே. மாப்பிள்ளையை பார்த்து சில செக்கப்லாம் பண்ண பிறகுதான் சார் என் பொண்ணே காட்டுவேன். முதல்ல பையனு பொண்ணும் மீட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பிடிச்சது அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி செக்கிங்ல பண்ணிக்கலாமே. அதாவது கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்போவாது அவங்க சொல்றதை கேளுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க தம்பி கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா 2 பேரையும் மீட். சாவடம் செந்தில் சார் இருக்காரா? ஆமாங்க சார். நீங்க யார் பேசுறதுங்க சார்? ஐயா இல்லையாம்மா? ஐயா மேலே படுத்திருக்காருங்க சார்.
அம்மா அம்மா கீழே படுக்க வச்சுட்டு ஐயா மேலே படுத்துருக்காருங்க சார். நீ என்னம்மா பண்ற? நான் விளக்கு பிடிச்சிருக்கேன் சார். விளக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கு. மௌனம். வாசு, நேற்று நாள் எப்படி இருந்தது உனக்கு? தனியா இருந்து ஒன்னும் போர் அடிக்கலையே? இல்ல அத்தை, சுத்தமா போர் அடிக்கல. போங்க முதலாளி அம்மா, அத பத்தி கேட்காதீங்க. நேத்து மட்டும் வாசு இல்லாம போயிருந்தா என் உயிரே போயிருக்கும். எப்படியா? நேத்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாஃபி சாப்பிட்டேன். அந்த டாஃபி என்னோட தொண்டைக்குள்ள சிக்கிடுச்சு. அப்புறம் என்ன, என் நிலைமை மோசமாயிடுச்சு. என்னால டாஃபியை முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அப்புறம் அத வாசுதான் சரி பண்ணான். வாசுவா எப்படி? அது எப்படின்னா முதலாளி அம்மா, முதல்ல வாசு எனக்கு நெருக்கமா வந்தான். அப்புறம் அவன் கைய வச்சு என்னோட திறந்தான். எது திறந்தான்? வாய் அத்தை, டாபி சிக்கிருச்சுல, அதனாலதான் வாயை திறந்தேன். அதுக்கப்புறம் தன்னோட நீளமான எனக்குள்ள விட்டான். என்னது நீளமானது? விரல் அத்தை, விரல தான் விட்டேன். அப்புறம் உள்ள வெளிய. அதுக்கப்புறம் நான் சூடாயிட்டேன். ஏன் சூடாயிட்ட? அது அத்தை, அவங்க டாபி சாப்பிட்டு இருந்தாங்கல்ல, சோ அதை எடுக்க போய் அவங்க ரொம்ப டயர்டாகி வேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாசு என் தலைமுடியில இறுக்கமா பிடிச்சான். அதுக்கப்புறம் மெதுவா உள்ள விட்டுட்டான். அப்புறம் டாஃபி என்னோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. பரவாயில்ல, நல்லதா போச்சு, உன் உயிர் தப்பிச்சுது. என்னத்தை சொல்ல? மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. சொல்கிறா. யாரும் அவங்க அப்பாவுக்கு ஏன் வயிறு பெருசாக இருக்கு? வயிற்றுல குட்டி யானை இருக்கு. அப்படியா? ஓ, அதான் நேற்று குளிக்கும் போது கீழே தும்பி கை தொங்குச்சோ? நீ ஆளை பார்க்க போயிருக்க, அவங்க அப்பா நான் பார்த்துட்டேன். சரிதா பாரு. நல்லா தூக்கி காட்டுங்க. இப்ப தெரியுதா? தெரியலங்க. ஓ, எவ்வளவு நேரம் தூக்கி காட்டுறது? ஏங்க, தெரியல தாங்க சொல்ல முடியாது. நல்லா தூக்கி காட்டுங்க. அத்து உடஞ்சிரும் முழுங்க. நல்லா தெரிஞ்சுது உங்களுக்கு? இல்ல, கீழே ஏதோ முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது. ஐயோ, செட்டி போடாம ஒரு தப்பா போச்சடா, அசிங்கமா போச்சு. இவ்வளவு நேரம் தூங்கினான்டா, திடீர்னு அவளை பார்த்தோட படம் எடுத்தான். ஐயோ, காய் துப்பிடும். நான் இருந்தேன் பக்கத்துல, ரெண்டு செமையாச்சா. டான்ஸும் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, அந்த பொண்ணு சின்ன முக்குத்தியா பெரிய முக்குத்தி போட்டிருந்தா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 18+ முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன், பார்க்கலாம். வளர்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.